எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யாஸ் ஃபன் ஃபுட். சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். கோபி சில்லி மசாலா. சோ இதுக்கு தேவையான பொருள் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கு. சோ நம்ம வளர்க்குற வெங்காயத்தால் தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதோட வீடியோலாம் பாத்தீங்கன்னா ரம்யா டுடேல இருக்கும். வெங்காயம் மட்டும் கிடையாது, தக்காளி, சுண்டக்காய் எல்லாமே வந்து நான் அறுவடை பண்றதுல இருந்து விதை போற வரையும் காட்டிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யறது அப்படின்னு குயிக்கா பார்த்தலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1/4 கப் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிட்டதுக்கு அப்புறம் 3 பூண்டை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். கோஸை நீல வாக்குல குட்டிக்கிட்டே நறுக்கி ஆட் பண்ணிருக்கேன். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கறதுக்கு உப்பு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் வந்து ஒரு கேப்சிகம் ஃபுல்லா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஒரு கொத்து அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். காலிஃபிளவர் மசாலா முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். இதுல என்னென்ன போட்டிருக்கேன்னா இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் 1/4 ஸ்பூன், தயிர் 1/4 கப், உப்பு 1/2 ஸ்பூன். ஸோ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்க வதக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா செம்ம டேஸ்டா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க எண்ணெயில போட்டு கூட வறுத்துக்கலாம். பட் வேணாம், நம்மளுக்கு ரொம்ப எண்ணெய் வேணாம்னு சொல்லிட்டு நான் இதுலயே போட்டு வறுத்துக்கிறேன். ஸோ நல்லா நம்ம எண்ணெய் ஊற்றி லைட்டா வறுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்றேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு வினிகர் வந்து ஆட் பண்ணலாம். அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்க நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்மோஸ்ட் டிஷ் முடிச்சிருச்சு. பின்னாடி பக்கம் பறிச்சுட்டு வந்த வெங்காயத்தாலும் நம்ம தூவி விட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு உங்ககிட்ட இருந்தா அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை நல்லா போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நம்மளுடைய கோபி சில்லி மசாலா ரெடி ஆயிருச்சு. வாழை இலையில சர்வ் பண்ணி எங்க வீட்டுக்கு கொடுக்க போறேன். ஸோ அவ்வளவு டேஸ்டா இருந்தது. இது ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். ஆனா நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா குளுன்னு ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கணும்னா இதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.